ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா புதுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்குது, பேசஞ்சர்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டே பண்ணுறதுக்கு லாட்ஜஸ், சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ், மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம புதுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட் டூருக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க. புதுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. 2 செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிடிசி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் நிக்குதுங்க. லாஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பஸ்ஸஸ் நிற்கும். புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் போற டவுன் பஸ்ஸஸ். ஸோ உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி பேசஞ்சர்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு, சலூன்ஸ், ரெடிமேட் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், ஃப்ரூட் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு டிராவலுக்கு முன்னாடி என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணமோ அது எல்லாமே இருக்கு. அண்ட் இங்க டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க லோக்கல்ல ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஹோட்டல்ஸ்ல இருந்து பிரீமியம் ஹோட்டல்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லயுமே வந்து நிறைய ஸ்டே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சாரி, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறனால நிறைய ஹாரன். சோ வாங்க நாம உள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வெளியவே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்கு. நீங்க டவுன் பஸ்ல அல்லது வெளியூர்ல இருந்து வந்தா இறங்கிட்டு உங்களுக்கு லோக்கல் போகணும்னா டவுன் பஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஆட்டோஸும் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, புதிய பேருந்து நிலையம், நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியா, 1912 to 2012. சூப்பர் இல்ல? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ மக்களே, நாம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஸோ புதுக்கோட்டையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. போத் பிரைவேட் பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ரெண்டுமே இருக்கும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் இருக்கும், பிரைவேட் பஸ்ஸும் இருக்கும். இங்கிருந்து புதுக்கோட்டைக்கு கிட்டத்தட்ட 1 hour ஜேர்னிங்க. புதுக்கோட்டை டு மணப்பாறை பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க, அறந்தாங்கி, ஆலங்குடி. ஸோ இங்கெல்லாம் போறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. உள்ள ஆஸ் யூஷுவல் நமக்கு நிறைய ஃபேன்சி ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ் இதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து குறைச்சலே கிடையாது. ஃபுட் நல்லா இருக்குங்க. நான் நேற்று நைட்டும் சாப்பிட்டேன், மார்னிங்கும் சாப்பிட்டேன். புதுக்கோட்டையில ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. மணப்பாறை பக்கத்துல இருக்கிறதுனால மணப்பாறை முறுக்கெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. எக்கச்சக்க ஸ்நாக் ஷாப்ஸ் இருக்கு பாருங்க. கர்ச்சீஃப்ஸ், க்ளோத்ஸ், கீ செயின்ஸ்னு செம்ம சூப்பரா இங்க சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. பூக்கடைகள் எல்லாமே இருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பெருசா இருக்கு, ஆனா மெயின்டெனன்ஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஐ திங்க் இட்ஸ் டைம் இதை வந்து புதுசா கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கும்பகோணம் டிப்போக்கு சேர்ந்த பஸ்ஸஸா இருக்குங்க. காட்டுமாவடி, கோட்டைப்பட்டினம் இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற இடங்கள். உள்ள நிறைய டிஃபன் சென்டர்ஸ் இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. டைம் கீப்பிங் ஆஃபீஸஸ் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பஸ் டைமிங்ஸ் என்கொயர் பண்ணணும்னா இங்கே என்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ நாம ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நாம அடுத்த பிளாட்ஃபார்ம் நோக்கி போயிட்டு இருக்கோம்.
இங்கிருந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் கூட நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு புதுக்கோட்டையில இருந்து. இது மதுரை போற பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்முங்க. இங்க பாருங்க, மதுரை பஸ் இது. திருப்பத்தூர், இங்க ஒரு திருப்பத்தூர் இருக்கு, வேலூர் பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர்ல. இது வேற திருப்பத்தூர். திருப்பத்தூர் மேலூர் வழியா மதுரை வரைக்கும் போற பஸ் இது. புதுக்கோட்டை டு மதுரை டிஎன்எஸ்டிசி பஸ். நிறைய பூக்கடைகள்ங்க, எங்க பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மாஸ்க், வாட்டர் கேன்ஸ், ஸோ நல்லா இருக்கு. நூற்றாண்டு கண்ட பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி கொஞ்சம் பழசாயிடுச்சு பஸ் ஸ்டாண்டு. கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இங்க என்ன பிளாட்ஃபார்ம்னு நான் தெரியல, எங்க போற பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்னு. ஸோ புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டெல்டா ரீஜன் போற பஸ்ஸஸ் நிக்கிற இடம்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாவே. நாம அரௌண்ட் லஞ்ச் டைம் டிராவல் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோங்க. செம்ம பிஸியா இருக்கு பஸ் ஸ்டாண்டு. அங்கங்க ஒரு எஸ்சிடிசி தகவல் மையம் வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்க கேட்டுக்கலாம். டைம் டேபிள் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன். வச்சிருந்தா உங்களுக்கு அதையும் கவர் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபுல்லாவே டெல்டா ரீஜன் போற பஸ்ஸஸ் தாங்க, தஞ்சாவூர், கும்பகோணம். ஸோ தஞ்சாவூர், கும்பகோணம் மார்க்கத்துல போற பஸ் பிளாட்ஃபார்ம் தாண்டி வந்தோம்னா டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்துருவோம். நடுவுல இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுவும் காமிக்கிறேன் நானு. நாம ரவுண்ட் அபவுட் வேல வந்துட்டோம். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு போலாம். இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ்னா நார்த்தமலை, சித்தன்னவாசல் எல்லாம் இருக்குங்க. அங்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு டைரக்ட் பஸ் கிடைக்கும். உள்ள ஃப்ரூட் ஷாப்ஸ் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா ஆரஞ்சஸ், வாழைப்பழம் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மியூசியம், ரயில்வே ஸ்டேஷன், இங்க லோக்கல்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். டவுன் பஸ் எல்லாம் வர இடங்கிறதுனால நிறைய ரஷ்ங்க. இங்க இருக்கிற லோக்கல் மக்கள் டிராவல் பண்ற பஸ்ஸஸ் எல்லாம் புதுக்கோட்டை, திருக்கோகர்ணம், சித்தன்னவாசல், அன்னவாசல் எல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம் இது. இங்க பாருங்க, பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடி சீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளிக்குடி, குடிமியான் மலை, இதுவும் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் தான். கேவ் டெம்பிள்ஸ், குடவரை கோவில்கள் எல்லாம் இருக்கிற இடங்க. நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்க, செப்பல்ஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாம் விற்கிற இடங்கள். ஸோ இது வேளாண்மை கல்லூரி இருக்கு, அக்ரிகல்ச்சர் காலேஜ். ஸோ அங்க போற பஸ்ஸஸ் இதெல்லாம். புதுக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டுக்குள்ள பக்கத்துல போற டவுன் பஸ்ஸஸ். செல்போன் ஷாப்ஸ், பேக்ஸ், டிராவல் பேக்ஸ் இதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஊசி பாசி மணிகள், செம்ம பிஸியா இருக்கு. வெண்ணவாழ்குடி அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க, சிலட்டூர், புதுக்கோட்டை. ஸோ டவுன் பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி லெவல் பார்க்கிங் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. 2 வீலருக்கு மோஸ்ட்லி, 4 வீலருக்கு இருக்கான்னு தெரியல. மேபி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறான்னு நினைக்கிறேன் 4 வீலருக்கு. 2 வீலர் எல்லாம் மேலதான் நிறுத்தி இருக்காங்க. ஜூஸ் ஷாப்ஸ், டிஃபன் ஷாப்ஸ் இதெல்லாமே இருக்கு இந்த பக்கம். டைம் கீப்பிங் ஆபீஸ் இருக்கு உள்ளேயே. பஸ் டைமிங்ஸ் வேணும்னா நீங்க அங்க போய் கேட்டுக்கலாம்.
டவுன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து மறுபடியும் வந்து என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்தாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஎன்எஸ்டிசி எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற ஸ்டாண்ட் இருக்குங்க. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா சென்னை பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்க இருந்து தான் எடுப்பாங்க. இங்க பாருங்க. ஸோ இது வந்து சென்னை போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ், ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். டிஃபன் சென்டர்ஸ் இங்க பாருங்க, நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. கிரேப்ஸ், பேக்கரிஸ் எல்லாம் இருக்கும். டிராவலுக்கு முன்னாடி உங்களுக்கு குயிக்கா லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு போகணும்னா எல்லா டைமுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆல் டைம் பிஸி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கிருந்து சென்னை தாம்பரம் வரைக்கும் போற பஸ்ஸுங்க இது. பொன்னமராவதி, திருச்சி, விழுப்புரம் வழியா போறது புதுக்கோட்டையில இருந்து. ஸோ இது பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ். உல்லாச பறவையா வேற லெவல் பண்றாங்க. இது அறந்தாங்கியில இருந்து திருச்சி போற பஸ் வயா புதுக்கோட்டை. ஸோ உங்களுக்கு ஏசி பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு. உள்ள பாருங்களா, குட்டியா ஒரு நாகராஜா கோவில் இருக்கு. கண்ணா அசைவ உணவகம். ஸோ இங்கே வந்து ஒரு டைம் கீப்பிங் ஆஃபீஸ் இருக்கு. இங்க டைம் டேபிள் வச்சிருக்காங்க. ஐ திங்க் எஸ்சிடிசி பஸ்ஸஸ்க்கு தான் டைம் டேபிள் இருக்கு போல. இங்க பாருங்க, புதுக்கோட்டையில இருந்து திருச்சிக்கு நிறைய பஸ்ஸஸ்ங்க. இங்க பாருங்க, இங்கிருந்து நாகூர் தர்காக்கு கந்தூரி மற்றும் சந்தனக்கூடு விழாவினை முன்னிட்டு 1 டிசம்பர் டு 12 டிசம்பர் வரைக்கும் புதுக்கோட்டையிலிருந்து நாகூர் தர்காக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்களா. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா இந்த நம்பர் வச்சு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பனங்கிழங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து திருச்சி போகிற பஸ்ஸஸ்ங்க. பொன்னமராவதி, திருக்களம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போற பஸ். பரவாயில்ல, உள்ளுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் சென்டர் மாதிரியான ஏரியாஸும் இருக்கு. ஜெராக்ஸ் ஷாப்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ் இதெல்லாம் வாங்கணும்னா நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஷியஸா இருக்கு கொஞ்சம், ஆனா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இல்ல புதுசா கட்டமைக்கணும். இது ரெண்டுல எது பண்ணாலும் நல்லா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற குட்டி குட்டி ஷாப்ஸ் பாருங்க. புதுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட். நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் ஓடுதுங்க, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்க்கு ஈக்குவலா. ஸோ திருச்சியில இருந்து புதுக்கோட்டை வந்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. திருச்சிக்கு தான் நிறைய கனெக்டிவிட்டி, நிறைய பஸ்ஸஸ். பக்கத்தில் இருக்கிற பெரிய டவுன்னா திருச்சி சிட்டி தான். இன்ஃபேக்ட் புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி போற வழியில தான் வந்து திருச்சி ஏர்போர்ட் எல்லாம் கூட இருக்குங்க. அதனால ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி. எவ்வளவு பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு பஸ் திருச்சியில இருந்து புதுக்கோட்டைக்கு வந்துட்டு இருக்கு. லைனா நின்றுட்டு இருக்கு பாருங்க. ஒன் ஆஃப்டர் அனதர் கிளம்பிக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, கிளம்பிக்கிட்டே இருக்கு. போத் ஏசி அண்ட் நான் ஏசி பஸ்ஸஸ். டிஎன்எஸ்டிசி பஸ்லயே ஏசி பஸ்ஸும் இருக்கு. உங்களுக்கு வெயில் டைம்ல குழுக்குழுன்னு போகணும்னா திருச்சிக்கு புதுக்கோட்டையில இருந்து இந்த மாதிரி ஏசி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ்ஸஸ் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே கும்பகோணம் டிப்போ பஸ்ஸஸ் தான். ஷேர் ஆட்டோஸ் உள்ளேயே கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் தெரியுமா ஆர்ச் இந்த மாதிரி வச்சிருக்கு? புதுக்கோட்டையில தான் வந்து நம்ம சேதுபதி மகாராஜாஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஒரு கோட்டை புதுக்கோட்டையிலும் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ராயல்ட்டி இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால ஆர்ச் எல்லாம் கூட வந்து உங்களுக்கு ஒரு பேலஸோட என்ட்ரன்ஸ் மாதிரியே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு சேதுபதி மன்னரோட அரண்மனை மாதிரியே தான் இருக்கும். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம் புதுக்கோட்டை
நம்ம பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் இடம் எல்லாம் கூட பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்குங்க. சூப்பர்ல. சரி வாங்க அந்த சைட் போய் பார்க்கலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா மற்ற 2 என்ட்ரன்ஸ்க்குமே போறதுக்கான வழி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கிருந்து காரைக்குடி சொல்ல மறந்துட்டேன். காரைக்குடி போற வழியில திருமயம்னு ஒரு ஏரியா இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும் திருமயம் கோட்டை. அங்க போறதுக்கும் உங்களுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. லைனா பாருங்க, தேவக்கோட்டை காரைக்குடி பஸ்ஸஸ் தான் நிறைய நிக்குது. அடுத்தடுத்த vlogsல நாம அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து காரைக்குடி பஸ்ஸஸ் தான். திருச்சிக்கு எவ்வளவு பஸ்ஸஸ் இருக்கோ அதே மாதிரி எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு காரைக்குடிக்கும் ஒரு பஸ் கிளம்பிட்டு இருக்குங்க. ஸோ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சுட சுட காணலாம் எந்நேரமும் உங்களுக்கு கிடைக்கும். வா இங்க பாருங்க, ராமேஸ்வரம் போற பஸ். திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி ராமேஸ்வரம் புதுக்கோட்டை வழியா. இது வந்து பொன்னமராவதி டு தஞ்சாவூர் பஸ் வயா புதுக்கோட்டை. புதுக்கோட்டையிலிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் டெல்டா ரீஜனுக்கும் நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ நல்ல கனெக்டிவிட்டிங்க. இங்கிருந்து டெல்டா ரீஜனுக்கு, திருச்சிக்கு, கும்பகோணத்துக்கு, தஞ்சாவூருக்கெல்லாம், காரைக்குடிக்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. செட்டிநாடுக்கு நீங்க டிராவல் பண்ணணும்னா புதுக்கோட்டையிலிருந்து எக்கச்சக்க பஸ்ஸஸ். நம்ம பேசிட்டு இருக்க இன்னொரு காரைக்குடி பஸ் வந்து பாருங்க. ஒரு பஸ் கிளம்புது, ஒரு பஸ் எடுத்துருது. நான் திருமயம் சொன்னேன் இல்லையா, திருமயம் கோட்டை கரெக்டா சொல்லும் போது ஒரு பஸ் எடுக்குது பாருங்க, காரைக்குடி பஸ். புதுக்கோட்டையில இருந்து காரைக்குடி வந்து திருமயம் வழியா தான் போவோம். ஸோ இன்கேஸ் நீங்க திருமயம் கோட்டைக்கு போகணும்னா நீங்க காரைக்குடி, புதுக்கோட்டையில இருந்து காரைக்குடி போற பஸ் எடுத்துட்டு திருமயம்ல இறங்கிக்கலாங்க. இது பிரைவேட் பஸ். புதுக்கோட்டை பஸ் நிக்கிற இடத்துல நம்ம தனுஷ் பிரதரோட சூடான சுண்டல் கடல் எல்லாம் விக்கிற ஷாப் பாருங்க. எவ்வளவு ப்ரோ சோளம்? 20 ரூபா. கடலை எல்லாமே 20 ரூபா. புதுக்கோட்டை வந்தீங்கன்னா நம்ம தனுஷ் ப்ரோ கிட்ட வாங்கிக்கோங்க. சுட சுட கானு கடலை எல்லாம் சூப்பரா ஃப்ரெஷ்ஷா பண்ணி தருவாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ பிரதர் வந்து கூப்பிட்டு அண்ணா காமிங்க அப்படின்னாரு. ஸோ காமிச்சிட்டேன் உங்களுக்காக. ஸோ இது பாருங்க, இது மதுரை போற பஸ்ஸுங்க. புதுக்கோட்டை திருப்பத்தூர் வழியா மதுரை. நல்ல கனெக்டிவிட்டி. இது மணப்பாறை பஸ். முறுக்கிற்கு பேர் போன மணப்பாறை. ஸோ மணப்பாறை பஸ்ல போனீங்கன்னா நீங்க அன்னவாசல்னு ஒரு பிளேஸ்ல இறங்கிக்கணுங்க. அங்கிருந்து வந்து உங்களுக்கு சித்தன்னவாசல் போறதுக்கான பஸ்ஸஸ் கிடைக்கும். ஐ மீன் சித்தன்னவாசல் போறதுக்கான ரோடு இருக்கும். சித்தன்னவாசல்னே கேட்டு இறங்கிக்கலாம் நீங்க அன்னவாசல் போற பஸ்ல. சில பஸ்ஸஸ் சொல்லாட்டி இறக்கி விட மாட்டாங்க. டவுன் பஸ் தான் வந்து எல்லா ஸ்டாப்பிங்லயும் நிறுத்தி போவாங்க. இந்த மாதிரி ரூட் பஸ்ல ஏறினீங்கன்னா நீங்க லைக் செப்பரேட்டா சொல்லணும் டிரைவர் கண்டக்டர் கிட்ட, அப்பதான் இறக்கி விடுவாங்க. இது அறந்தாங்கி போற பஸ்ஸுங்க, கோட்டைப்பட்டினம். ஸோ இது வந்து புதுக்கோட்டையில இருந்து நிலையூர், நாகுடி, அறந்தாங்கி இங்கெல்லாம் போற பஸ். கோட்டைப்பட்டினம்ங்கிற போற ஊருக்கு போற எஸ்ஐடிசி பஸ்ஸஸ். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அறந்தாங்கி, தஞ்சாவூர், மதுரை, காரைக்குடி, திருப்பத்தூர், இங்க இருக்கிற திருப்பத்தூர், இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற எல்லா ஏரியாஸும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸு, ஹோட்டல்ஸு, ஃப்ரூட் ஷாப்ஸு, பிரியாணி ஷாப்ஸு இது எல்லாமே இருக்கும். இது வந்து மன்னார்குடி போற பஸ்ஸுங்க. புதுக்கோட்டை, ஆலங்குடி, கரம்பக்குடி, ஒரத்தநாடு வழியா மன்னார்குடி வரைக்கும் போற பஸ்.
டெல்டா ரீஜன், இதுவும் டெல்டா ரீஜன் போற பஸ். ஸோ டெல்டா ரீஜனுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இங்கிருந்து. இப்ப என்டர் ஆயிட்டு இருக்கிறது மதுரை பஸ்ஸுங்க, மதுரை போற டிஎன்எஸ்டிசி பஸ். இது லோக்கல் பஸ், ஆலங்குடி பேராவூரணி மாஞ்சன் விடுதின்னு போட்டிருக்கு. இந்த பேரெல்லாம் இப்பதான் கேள்விப்படுறேன். இது வந்து புதுக்கோட்டையில இருந்து பட்டுக்கோட்டை போற பஸ்ஸுங்க. பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம் இதெல்லாமே டெல்டா ரீஜன் தான். இது வந்து நத்தம் போற பஸ். புதுக்கோட்டை, இலுப்பூர், விராலிமலை. விராலிமலை முருகன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ விராலிமலை, துவரங்குறிச்சி, கொட்டாம்பட்டி, நத்தம் வரைக்கும் போற பஸ் இது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற ஃபேமஸ் பிளேசஸ்ங்க. தஞ்சாவூர் பஸ் இது. ஸோ கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டை கம்ப்ளீட்டா சுத்தி பார்த்தாச்சுங்க. இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, உள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, வெளியே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே டீடைல்டா பார்த்தோம். ஸோ புதுக்கோட்டை வழியா டிராவல் பண்றவங்களுக்கு இல்ல புதுக்கோட்டைக்கு டிராவல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம்ங்க. see you.